Hi, hello, welcome back to our channel. This is Arvind, and today I am going to show you a new product. ஸோ என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, என் முடி வந்து எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பார்த்தேன். இதில் எனக்கு வந்து ஸ்கில்லி ஹேர். ஸோ ஸ்கில்லி ஹேர் வந்து மாற்றி வெளியே ஏதாவது தலை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாரிங்க போனாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டு வாரி போனாலும் கண்டிப்பாக பைக்கில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ எப்படி தானே தலையெல்லாம் போகுது. ஸோ அதுக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஜெல்லை வாங்கி நம்ம ஹேரில் தடவோம். அந்த ஹேரில் தடவி என்ன ஆகும், அந்த வந்து நம்ம ஹேரே வந்து ஒரு மாதிரி ஆகிடும். நான் சொல்கிறது அது எப்படி சொல்கிறது, நம்ம ஹேரே வந்து ஒரு கட்டி போகிற மாதிரி ஆகிடும். அதுக்கு இப்படி பண்ண முடியும். நம்ம அடிக்கடி வந்து பசங்க எல்லாருமே கை வச்சு இப்படி 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 பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கட்டி அந்த மாதிரி முடி வந்து ஆகிடும். ஸோ அதுக்கு ஒரு இது இருக்குது, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு ப்ராடக்ட் என்னன்னா, ஸோ திஸ் இஸ் வேஸ்லினோ. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட, ஸோ இது வந்து தலையில் வந்து பவுடர் தான், பட் இதை போட்டாலே நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஹேர் வந்து கரெக்டாக வந்து இந்த செட் ஆகும். நம்ம போடுறது ஜெல்லை விட இதில் அவ்வளோ கெமிக்கல் கூட இல்லை. ஸோ அதில் வந்து அவ்வளோட கம்மு, ஸோ ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் வந்து ஜெல்லை யூஸ் பண்ணி தெரியும். சின்ன வயசில் அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த முடி வந்து சினிமாவில் எப்படி தான் அது கரெக்டாக வந்து பண்ணுறோம். இன்ஸ்டாகிராமில் பார்த்தா வந்து முடி அது கலையே கிடையாது. அது காற்று அவ்வளோ அடித்தாலும் கலையே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அந்த முடி வந்து அவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தீர்வுக்கு எப்போ தான் தெரியுது. ஸோ இதான் யூஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து நிறைய பிராண்ட் இருக்குது, பட் நான் இந்த பிராண்ட் இது வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு 1 month முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் ஹேர் வால்யூமிங் பவுடர். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து கரெக்டாக, இது வந்து எனக்கு வந்து நல்லாவே இது கரெக்டாக யூஸ் ஆகுது. நம்ம வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹேர் எப்படா யூஸ் பண்ணுவோம். சரி, ஸோ இது போட்டதுக்கப்புறம் என் ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக நிற்கிது. அண்ட் இதோடைய இன்க்ரீடியன்ஸ் சாரி, அது ஆயில் நம்ம இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு இது இங்கே இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அண்டு இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது தான் காட்டுறாங்க. இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறது, ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஒரு 2-3 அவ்வளோ அது வரைக்கும் அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னும் அதாவது அந்த ஜெல் எஃபெக்ட்ஸ் நமக்கு வந்துடும். ஸோ அவ்வளோ ஜெல் எஃபெக்ட்ஸே இருக்காது இல்லை. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதை விட ஒரு 2-3 ட்ராப் மட்டும் போதும். இல்லைன்னா கையில் எடுத்துகிட்டு அப்படி நம்ம தடவினா ஓகே, இல்லைன்னா அது ஸ்டீப்பில் கூட பண்ணால் ஓகே. ஸோ நான் பண்ணி காட்டுறேன் இதை நான். ஸோ இப்போ நான் அதை போட்டு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இதெல்லாம் பாருங்கள், கரெக்டாக செட் ஆகிடுச்சா. ஸோ இதுதான் வந்து, பட் இங்கே வந்து ஜெல்லில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ ஃப்ரீஸாக. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து என் ஹேர் கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஜெல்லில் யூஸ் பண்ணால் கரெக்டாக ரொம்ப கொஞ்ச நேரத்தில் ஃப்ரீஸ் ஆகிடும். ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிட்டா நம்மளால் இப்படி கூட பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்ம இதை இப்படியும் பண்ணலாம். இது நம்ம சீப்பில் தான் பண்ணலாம், சீப்லாம் கிடையாது. நம்ம கையில் கொஞ்சோன்னு கொட்டி அது வருவோம். ஸோ இவ்வளோண்டு மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் ஹேர் அதிகமாக எப்பவுமே அந்த இதில் அப்ளை பண்ணாங்க. எதுவுமே நம்ம வந்து அதிகமாக அப்ளை பண்ண முடியாது. அண்ட் இது எல்லாத்தோடய பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இதோட சூப்பர் பிராண்டாக இருக்குது. நீங்கள் அது கூட ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த பிராண்ட் வந்து வாங்கினேன். ஸோ அதெல்லாம் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். மேபி போக போக நான் வந்து அதுவும் வந்து வாங்கி நான் ரிவ்யூ போடுறேன் கண்டிப்பாக. அவ்வளோதான். வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ பார்க்கலாம். டாடா, பை பை.